ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கரையில் காத்திருந்த பிள்ளைகள், குட்டையில் சிக்கிய தந்தை, செல்போனில் பதிவான 2 நிமிட வீடியோ, மகன் கண் முன்னே அரங்கேறிய கொடூரம். வேலூரில் திக் திக். வேலூர் மாவட்டம் அரியூர் மலைக்கோடி பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்தி. 37 வயதான இவர் ஜேசிபி ஓட்டுநராக வேலை செய்து வந்தார். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 13 வயதில் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மேலும் கார்த்தி தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி பகல் நேரத்தில் கார்த்தி தனது 13 வயது மகன் மற்றும் மகளுடன் சித்தேரியில் உள்ள கல் குவாரியில் தேங்கி இருக்கும் நீரில் குளிப்பதற்காக அங்கு சென்றுள்ளார். அப்போது தனது பிள்ளைகளை கரையின் மேல் உட்கார வைத்துவிட்டு தனது செல்போனை மகனிடம் கொடுத்துவிட்டு கார்த்தி மட்டும் அந்த குட்டையில் இறங்கி குளித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் குளித்து கொண்டிருந்த போது யாரும் எதிர்பாராத விதமாக கார்த்தி அந்த குட்டையின் ஆழமான பகுதிக்கு சென்று விட்டார். இதனால் திடீரென தண்ணீரில் மூழ்கிய கார்த்தி அங்கிருந்து வெளியே வர முடியாமல் குட்டையில் தத்தளித்து கொண்டிருந்தார். இதனிடையே கார்த்திக்கை பார்த்த அவரது பிள்ளைகள் அப்பா ஏதோ விளையாடுகிறார் என முதலில் நினைத்து கொண்டனர். ஆனால் நேரம் செல்ல செல்ல கார்த்தி தனது கைகளை ஆட்டியபடி தண்ணீரில் மூழ்கியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பிள்ளைகள் என்ன செய்வதென தெரியாமல் தவித்து கொண்டிருந்த வேளையில் கார்த்தி தனது பிள்ளைகள் கண்முன்னே நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் அந்த வழியாக சென்றவர்கள் கரையின் மேல் குழந்தைகள் அழுவதை பார்த்து அவர்களிடம் நடந்த விஷயங்களை கேட்டுள்ளனர். அப்போது எங்களுடைய தந்தை நீரில் மூழ்கிவிட்டார் என கூறியுள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் இச்சம்பவம் குறித்து அரியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு விரைந்த அரியூர் போலீசார் வேலூர் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் குட்டையில் மூழ்கிய கார்த்தியின் சடலத்தை மீட்டெடுத்தனர். இதனிடையே குட்டையில் குளிக்கச் சென்ற தந்தை பிணமாக வந்ததை பார்த்து கார்த்திக்கின் பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கதறினர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த கார்த்தியின் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது. இந்நிலையில் உயிரிழந்த கார்த்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் கார்த்தி அந்த குட்டையில் இறங்கி குளிக்கும் காட்சியை அவரது 13 வயது மகன் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். அதில் கார்த்தி மூச்சு திணறி நீரில் மூழ்கி உயிரிழக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இதையடுத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கார்த்திக் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் அவருக்கு எதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டது, இது விபத்தா அல்லது தற்கொலையா என பல்வேறு கோணங்களில் துப்பு துலக்கி வருகின்றனர். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.